ராஜி 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் எழுப்புற வரைக்கும் உனக்கு தெரியல. உடம்பு இப்படி கொதிக்குது. கேட்டா ஒன்றும் இல்லைன்ற. இப்போ என்ன அதுக்கு? ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உன் ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சுது. அதான் வந்தேன். 7:30 ஆயிடுச்சு ராஜி. உனக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கு. வா டாக்டர் கிட்ட போகலாம். நான் உன்னை கேட்டேனா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. ராஜி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என் நல்லதை பற்றியெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்போ நீ உன்னை பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது ராஜி. உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நேற்று எனக்கு எவ்வளோ ஃபீவர் இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நான் தனியாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். இத்தனை நாள் இல்லாத பாசம் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு உனக்கு? ப்ளீஸ் ராஜி, இப்படிலாம் பேசாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அதை விட கஷ்டமா இருக்கு. போதும் கார்த்திக், நான் மாத்திரை மருந்தெல்லாம் போட்டாச்சு. சரியாயிடும். நீ கிளம்பு. ஏன் ராஜி போய் சொல்ற? நீ இப்ப எதை பொய்யுங்கிற? உனக்கு இவ்வளோ ஃபீவர் இருக்கு. ஆஃபீஸ்லேயே இருக்கிறத கூட உணராம நீ உன்னை மாரி தூங்கிட்டு இருக்க. டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னா மாத்திரை போட்டேன் சரியாயிடுன்னு போய் சொல்ற. பொய்யன்னு தெரியுதுல, போயிட்டே இரு. என்ன ராஜி இப்படி பேசுற? உனக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ இப்படி அன்பா வந்து பேசிட்டா என் மனசு மாறிடும்னு நினைக்காத. இப்படி முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறுப்பா இருக்குன்னு தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆட்டோ பிடிச்சு அடுத்த தெருவில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு போக தெரியும். தயவு செஞ்சு உன் பாசத்தை என்கிட்ட காட்டாத. இந்த ஜென்மத்துல நம்ம பிரிஞ்சது தான். என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக பயந்துகிட்டலாம் நான் உன் கூட இன்னொரு தடவை சேர்ந்து வாழ்வேன்னு கனவு கூட காணாத. போ. நான் தான் உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றேன்ல, ஏன் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?